ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான எஸ்ஸேயான எ ப்ளீ ஃபார் த சிவியரஸ்ட் பெனால்ட்டி அப்பான் ஹிஸ் கன்விக்ஷன் ஃபார் செடிஷன் இந்த எஸ்ஸேயை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த எஸ்ஸே என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த எஸ்ஸே எதை பற்றினது அப்படின்னு, அதாவது மகாத்மா காந்தி யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு மேகசினில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஆர்டிகிள்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதை பார்த்துட்டு மக்கள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக ரொம்ப கொந்தளிப்பில் இருப்பாங்க. அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை 1922 அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் வந்து மகாத்மா காந்தி கிட்ட நீங்கள் உங்கள் சைடு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஜட்ஜு. அதற்கு மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொன்னாரோ அதை தான் இங்கே நமக்கு எஸ்ஸேயாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு ரொம்ப டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது மகாத்மா காந்தியை வந்து 1922 அவர் வந்து யங் இந்தியா அப்படிங்கிற மேகசினில் வந்து ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணதுனால கைது பண்ணுவாங்க. அவர் வந்து அதில் என்ன சொல்லியிருப்பார் அந்த மேகசின்லனா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். அவர் என்ன அதில் சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவரோட யங் இந்தியா அப்படிங்கிற ஆர்டிக்கிளில் சேர்றதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே அவருக்கு நிறைய அதிருப்தி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தான் நெருப்போடு தான் விளையாடுறேன் அப்படிங்கிறது தெரியும், இருந்தாலும் நான் அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக 2வது பேராகிராஃபில் வந்து நான் வைலன்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதில் வந்து காந்திஜி வந்து நான் வைலன்ஸில் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வைலன்ஸ் தான் என்னோட ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதை தான் இதில் 2வது பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சில மக்கள் வந்து நான் வைலன்ஸை ஏற்றுக்காமல் வைலன்ஸை வந்து கையில் எடுத்துடுறாங்க. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்ததாக எப்போ வந்து அவரோட இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டம் வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது 1893 சவுத் ஆப்பிரிக்காவில் காந்தி இருக்கும் பொழுது அங்கே இந்தியன்ஸுக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கொடுக்கப்படல. அதை பார்த்ததுலேருந்து தான் காந்தியடிகள் வந்து ஃபாரினர்ஸ் மேலே, அதாவது குறிப்பாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே ரொம்ப ஒரு அதிருப்தியில் இருந்திருப்பார். அதற்கப்புறமா அவர் இந்தியாவுக்கு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வார் டயத்தில் வந்து 1914 வந்து காந்தி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார். அதனால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால 1914 நடந்த வேர்ல்டு வார் அப்போ காந்தி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார். அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த சில விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கும். அடுத்த பரவலாக தான் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, ரவுலட் ஆக்ட் வந்து 1919 கொண்டு வந்திருப்பாங்க. ரவுலட் ஆக்ட்னா என்னன்னா, யாருமே வந்து ஒன்றா சேர்ந்து கூடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை மீறி ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்க. அந்த கூட்டத்தை வந்து சுற்றி வளைச்சு போலீஸ் வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல மக்கள் அந்த இடத்துல இறந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே காந்தியடிகளுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே ரொம்ப வந்து அதிருப்தி வந்திருக்கும். இந்த அடக்குமுறையினால் இந்தியா வந்து ரொம்ப ஒரு வறுமை கோட்டுக்கும் கீழே போயிடுச்சு. மக்கள்கிட்ட இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வெறும் சுரண்டலை மட்டும்தான் செய்யுதே தவிர எந்த ஒரு நல்லதுமே அவங்களுக்கு செய்யறதில்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு நியாயமான சில விஷயங்களையும் வந்து கவர்மெண்ட் வந்து டினை பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிசியில் இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 124A வந்து அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து பேசினாலும் நம்மளாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கான ஒரு செக்ஷன் வந்து இதை அப்போ கொண்டு வரும்போது இது ரொம்ப வந்து காந்திஜியை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே நடக்க போகிறது இல்லை, இவங்க ஃபுல்லாகவே வந்து நம்மளை அடக்கி வைக்க தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது காந்திஜி வந்து புரிஞ்சிட்டு இருந்திருப்பார். எந்த அளவுக்கு நம்ம கெட்டதை வந்து எதிர்த்து நிற்கிறோமோ அதே நேரத்தில் நல்லதுக்கும் நம்ம துணை போகணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த எஸ்ஸை இன்னும் ஸ்டார்ட் பண்ணி
இதில் இருக்க 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது என்னென்னலாம் அப்படின்னு பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. இந்த 5 பாயிண்ட்டுமே நீங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக குறிப்பிட்டு எழுத வேண்டியதாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜிஸ் ட்ரையல் ஃபார் செடிஷன். அதாவது காந்திஜியோட ட்ரையல் வந்து அவர் வந்து அந்த தேச துரோக குற்றத்திற்காக அந்த ட்ரையல் நடக்கும் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். 1922 அப்படிங்கிற அந்த இயரையும் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக காந்திஜி வந்து நான் வைலன்ஸில் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பார். அதுதான் ஃபெய்த் இன் நான் வைலன்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம அதை வந்து குறிப்பிடணும். அடுத்ததாக காந்தி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பார். சில காரணத்தினால அந்த சப்போர்ட்னஸ் வந்து அப்படியே மாறி அவருக்கு எகென்ஸ்டாக மாறுவார், பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக. அது என்னென்ன விஷயம்லாம் அப்படிங்கிறத நம்ம இந்த சேஞ்ச் இன் லாயல்ட்டி அப்படிங்கிற இந்த டாபிக் கீழே நம்ம வந்து குறிப்பிடணும். இன்ஜஸ்டிஸ்க்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருப்பார்ல, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக இதில் குறிப்பிடணும். மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கலை, அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து அங்கே கிடைக்கல அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து கண்டிப்பாக குறிப்பிட்டாகணும். அடுத்ததாக நம்ம கெட்ட விஷயத்த எதுக்கணும், அதனால நமக்கு எவ்வளோதான் பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் இந்த எஸ்ஸையை வந்து முடிச்சிருப்பார். இந்த 5 பாயிண்ட்டுமே நீங்கள் கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் குறிப்பிட்ட ஆகணும். இப்போது நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் காந்திஜி எஸ்ஸே அதோட டீட்டெயில் என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து அதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் வீடியோக்கள் வந்து நிறையா உங்களுக்காக வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.